என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம மண்சட்டியை வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். மண்சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக இந்த வடகம் செய்வோம்ல நம்ம வீட்டில், அது ஒரு ஸ்பூனு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதங்கட்டோன்னு விட்டுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். நல்லா வதக்க விடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ஏன்னா அதில் ஒரு பொடி வேறு சேர்த்துருக்கேன், அதையும் சொல்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கீனி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கின பிறகு மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில். நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடி தான்ப்பா எல்லாத்துக்குமே. இது ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கூடவோ குறைச்சோ. பெப்பர் பொடி, மிளகு பொடி நல்லா வறுத்துட்டு நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்க விடுங்க. எண்ணெயில் வதங்கின உடனே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு திப்பி இல்லாமல் வடிகட்டி அதில் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம மீனை நல்லா கழுவி வச்சுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை இடித்து தான் போட்டிருக்கேன், நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ மீன் எடுத்தாச்சு. இந்த மீன் கொடுவா மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவி ஊற்றிட்டு நம்ம அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. இரும்பு கடாய் வச்சுருக்கேன், நல்லா தெகுலாக இருக்கும். அந்த கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 3 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையுமே இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற இந்த டிஷ் நார்மலாக நீங்கள் கடாயில் செஞ்சு பாருங்கள். அதே டிஷ்ஷை இரும்பு கடாயில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது ஸ்பெஷலே இந்த இரும்பு கடாயில் செஞ்சது தான். ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நச்சு போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்க விடுங்க. மீன் குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு, இது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு. நம்ம வீடியோஸ் தான் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கூடவே நீங்களும் ட்ராவல் ஆகி வாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சா, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அதே குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் மட்டும் இதில் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோ நேரம் நம்ம வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி முடித்த உடனே இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது சாப்பிடும்போது நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, இந்த சொரா புட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. நான் முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 4 முட்டை இல்லாட்டி 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஸ்டவ் ஸ்லோவாக தான் இருக்குது. நல்லா சிறுவாக வச்சு மெதுவாக கிண்டுங்க. இது சாதா கடாயில் நம்ம செய்யும் போது உருண்டையாக வரும் நம்ம கிண்டும் போது. ஆனால் இந்த கடாயில் செய்யும் போது எல்லா பக்கமும் ஈவனாக அந்த சூடு இருக்கிறதுனால அப்படியே அழகாக தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. தொக்கு மாதிரியும் இருந்தது, பொடிசாகவும் இருந்தது, புட்டு மாதிரியும் இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம எவ்வளோ நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா சிறுவாக வச்சு சுண்டை வதக்குறோமோ அந்த அளவுக்கு இது அருமையாக இருந்துச்சு. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கோம், கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொத்தி விட்டுருங்க. கொத்தி விட்டதுக்கு பிறகு தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் நம்ம பொடி மாஸ் ரெடி. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மசாலா போடுறேன். இந்த மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு ஷார்ட்ஸில் நான் கண்டிப்பாக இந்த மசாலா பொடி போடுறேன். இப்போ இந்த மீன் நம்ம இந்த குழம்புல போட்டுக்கலாம். எல்லா மீனையும் போட்டுருங்க. என்னென்ன பொடி போட்டேன்றதையும் நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ அதுதான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ எல்லா மீனையும் போட்டுட்டு குழம்புல நல்லா அமுத்தி விடுங்க. கரண்டியை மட்டும் போட்டு கிண்டிடாதீங்க, அவ்வளோதான், தூளாக போயிடும். அதே மாதிரி ரொம்ப நேரமும் கொதிக்க விடாதீங்க, அதுவும் உடஞ்சிரும். மீன் மினிமம் ஒரு 10 நிமிஷம் சிறுவாக வச்சு கொதிக்கணும்.
குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கு பிறகு திக்கானதுக்கு பிறகு மீன் போடுங்க, அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.